ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. வெஜிடபிள்ஸ் கூட போடல, நூடுல்ஸ் தான் பண்ணேன் நான். ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. சரி சிம்பிளாக டக் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சது தான். நூடுல்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கும்போது ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சிறப்பாக முடிஞ்சிச்சு. தென் லன்ச்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் சைடிஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சின்ன பாவக்காய் தான், அதனால் அந்த தோல் மட்டும் எடுத்து உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் மட்டும் நல்லா நான் மசாலாலாம் போட்டு பெசரி வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் வத்தலும் பொரிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் காட்ட முடியல, டைம் ஆகிடுச்சு, நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மதியானம் லன்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் தான். சாம்பார் வச்சுக்கிட்டோம். சும்மா சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லா காயும் போட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டேன். பீன்ஸு, முள்ளங்கி, அப்புறம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பர் சாம்பார் தான். அப்புறம் பாவக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன், டீப் ஃப்ரை தான். அதுவும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடும்போது கொஞ்சம் செஞ்சுக்க வேண்டியதுதான். அதோட கொஞ்சம் வத்தலும் பொரிச்சிட்டோம். தயிர் இருந்தது. ஸோ நேற்று நெல்லிக்காய் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வச்சுக்கிட்டோம். நெல்லிக்காய் ஒரு செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.